ஹலோ எவ்ரிவன், ட்ரிப் டு கன்னியாகுமரி. கிறிஸ்மஸ் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் லீவ் வருது, எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் கன்னியாகுமரி போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ கன்னியாகுமரி போகிற வழியிலே எங்களோட ட்ரிச்சி இருக்குது. ஸோ ட்ரிச்சி தான் எங்களோட நேட்டிவ் அப்படின்றதுனால ட்ரிச்சி போயிட்டு கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஈவினிங் போல் கிளம்பிட்டு நைட் ரீச் ஆகிட்டோம். நைட் ரீச் ஆகும்போது ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போனோம். டீ கடையில் கரெக்டாக எங்கள் இனிஷியல் போட்டு ஒரு பிஸ்கெட்டும் எங்களுக்கு கிடச்சிது. அண்ட் தென் ட்ரிச்சியில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஏகாதசி கொஞ்சம் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால ஸ்ரீரங்கம் டெம்பிள் விசிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் அங்கே பயங்கர ரஷ்ஷு. ஸோ உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கார் பார்க்கிங் பண்ண இடம் இல்லை. அண்ட் தென் ஒரு வழியாக உள்ளே போயிட்டு பெருமாள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு அங்கேருந்து என்னோடய பாட்டி பார்க்க போயிட்டோம். பாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி நாங்கள் ட்ரிச்சி போனதுக்கான இன்னொரு மேஜர் ரீசன் இந்த பிரியாணி தான். ஸோ எஸ்எம் ஹக்கீம் பிரியாணி. ஹக்கீம் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் ஒரு வாட்டி போகும்போது கண்டிப்பாக அந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவோம். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ் மீட்டில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு ஒரிஜினல் பாய் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸிங் வந்துட்டு அங்கே ஆவரேஜ் ப்ரைஸிங் லைக் சென்னையோட கம்பேர் பண்ணோன்னா ப்ரைஸிங் சீப்பு. பட் ரிச்சியோட எக்கனாமிக் லெவலுக்கு வந்துட்டு காஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் வெரி நைஸ் பிரியாணி. அண்ட் தென் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ட்ரிச்சி டு கன்னியாகுமரி வந்துட்டு அரௌண்ட் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். போகிற வழியில் நல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டோம். ஆஃப்டர்நூன் கிளம்புனதுனால நைட் போல் ரீச் ஆகிட்டோம். நைட் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போகணுன்னு நினச்சது திருவள்ளுவருக்கு வந்தோடனே ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டோம் நைட் போயிட்டு. அண்ட் தென் நைட் டின்னருக்கு அங்கேயே சீ ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ சீ ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் கொஞ்சம் பரோட்டாஸ் ரொட்டீஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். ஸோ ஃபுட்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிருந்தோம். ஒரு 6:15 போலே ரீச் ஆகிட்டோம். பட் என்னென்னா லைக் வின்டர் சீசன் அப்படின்றதுனால பாதி தூரம் வரைக்கும் க்ளவுட்ஸ் மறைச்சிருச்சு, ஒன்றுமே தெரியல. ஸோ பீச்கிட்டேருந்து கரெக்டாக ரைஸ் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் சன்னி தெரிஞ்சிச்சு. ஸோ சன் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கில் பேர் எழுதணும். ஆக்சுவலி ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதிட்டு இருந்தார். அவர்கிட்ட 150 தான் இந்த சங்கில் நேம் எழுதுறதுக்கு. மற்ற இடத்துல எல்லாமே 200 அந்த மாதிரி ப்ரைஸிங் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே விட இங்கே இவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். யூனிக்காக இருந்துச்சு. அவர் எழுதின ஸ்டைல் அண்ட் கீழே வரைஞ்சது எல்லாமே அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் அங்கே வந்து அன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால ஒரு சர்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சர்ச் போனோம். ஆக்சுவலி இது 108 இயர்ஸ் ஓல்ட் சர்ச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த சர்ச்சு. லைக் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சர்ச்சு. அண்ட் தென் பக்கத்துலேயே ஒரு மாஸ்க்கும் இருந்துச்சு, ஒரு டெம்பிளும் இருந்துச்சு. ஸோ லைக் இது டெம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் தென் அங்கேருந்து ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ, வடை எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். இது வாழைப்பூ வடை. ஸோ இதுவுமே மஸ்ட் ட்ரை தான். அண்ட் அங்கேருந்து ஓகேடா ஒரு வழியே கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஹாய் சொன்ன திருவள்ளுவருக்கு ஒரு பாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பீச்சுக்கு வந்துட்டு ஒரு திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நைட்டே. ஸோ நைட் கிளம்பி ஒரே ஸ்ட்ரெச்சாக சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஏர்லி மார்னிங். அண்ட் சுற்றி அரௌண்ட் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணிட்டோம். ஓகே, பாய்.